ஒரு பழைய கிராமத்தில் ஒரு பெரிய கோவில் இருந்தது. அந்த கோவிலில் ஒரு பாம்பு வாழ்ந்து வந்தது. அந்த பாம்பு அந்த கோவிலை காக்கும் காவலன் என்று கிராம மக்கள் நம்பினர். அந்த வருடத்தின் கடைசி இரவு வானம் கருமையாக இருந்தது. திடீரென்று மிகப் பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. மின்னல் வெளிச்சத்தில் அவள் முகம் தெரியவில்லை. ஆனால் அவள் கையில் இருந்த கழுகு டாட்டூ மட்டும் தெரிந்தது. அவள் அந்த பாம்பை கல்லால் அடித்தாள். அந்த நேரத்தில் கோவில் சாமி அருள் செய்து அந்த பாம்பை காப்பாற்றினார். ஒரு ஒளி பாம்பை சுற்றி பிரகாசித்தது. அந்த பாம்பு மெதுவாக ஒரு பெண்ணாக மாற ஆரம்பித்தது. அவள் கண்கள் பச்சை நிறத்தில் பிரகாசித்தது. அவள் ஒரு நாகினியாக மாறிவிட்டாள். சில மாதங்களுக்குப் பிறகு அந்த கோவிலில் பெரிய திருவிழா நடந்தது. கிராமம் முழுவதும் விளக்குகள், கடைகள், மக்கள் கூட்டம். ஒரு புதிய வளையல் கடை திறக்கப்பட்டது. அந்த கடையை வைத்திருந்தது அந்த நாகினிதான். யாருக்கும் அது தெரியாது. ஒரு பெண் வளையல் போட வருகிறாள். அவள் கையில் கழுகு டாட்டூ இருந்தது. நாகினி அவளை பார்த்ததும் எல்லாம் நினைவுக்கு வந்தது. மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. நாகினி அவள் முன் நின்றாள். அவளை துரோகம் செய்த பெண் பயந்து நடுங்கினாள். "நான் உன்னை பழிவாங்க வரவில்லை" என்று நாகினி மெதுவாக சொன்னாள். மன்னிப்புதான் மிகப் பெரிய தண்டனை. நாகினியின் கண்களில் இருந்த பச்சை ஒளி மெதுவாக மறைந்தது. ராஜநாகம் அமைதியாக திரும்பி காட்டிற்குள் சென்றது. அந்த இரவுக்குப் பிறகு அந்த கிராமத்தில் யாரும் நாகினியை பார்க்கவில்லை. ஆனால் மழை பெய்யும் ஒவ்வொரு இரவும் கோயில் அருகே ஒரு பாம்பு தடம் மட்டும் காணப்படும். அவள்